வணக்கம்பா. நான் உங்கள் ஷேடோ டேக்குள்ள உலகத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மை மேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டிங்கன்னா, ஏய் இது அதில்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா மை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஃபைனலி ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மைண்டு வந்திருக்கு. அதுக்கு இந்த தம்ப்லைனர் தான் காரணம். ஏன்னா இந்த தம்ப்லைனர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐ நோ மக்களே, எனக்கு தெரியும் நீங்கள் என்னோடய வாய்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ ஐ எம் ஆல்சோ உங்களோட கமெண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். 1 மந்த் ஆச்சுல வீடியோ போட்டு. ஸோ நம்ம அந்த வாய்ஸ் ட்ரை பண்ணலாம், சம்டைம்ஸ் நடுவில் ரெக்கார்ட் பண்ணலான்னு ஒரு மைண்டு வரப்போ பண்ணுறப்போ அந்த வாய்ஸே அப்படியே மறந்துட்டு எல்லா வாய்ஸும் வருதுங்களா, டாப் வாய்ஸை காணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அது வந்துருச்சு. சரி, பேசியாச்சு, பேச வேண்டியது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் பெட்டர் மோல் ஸ்டோரி போல் போட்டுமே இன்னமா இன்னும் போடாமல் இருக்கேன்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டோரி வரும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரி தான். டெலகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐஜி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. கமெண்ட் ரொம்ப முக்கியம் பிகிலே. சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கானே இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனோட பேர்ட்டையா எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, என்னால் அவனை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே முடியாது. இப்போ கூட என் ஃப்ரெண்டு கூட தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் எனக்கு என் கூட தான் இருக்கணும். ஆனால் இப்படி 2 பேரும் பேசுகிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ ஜங்குக் தான் அப்படியே இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டே ஒரு கிளாஸில் சரக்கு இருக்கும். ஸோ அதை அப்படியே குடிச்சிட்டே இருக்கான். அவங்க இதை பார்க்குறான், ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் வாட்டுக்கு ஜிமின் கூட பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ இங்கே ஜங்குக் பார்த்துட்டு கண்டுக்காமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி இன்னும் டென்ஷனில் அப்படியே ஓவராக குடிக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக் பற்றி சொல்லுறான், அவன் ரொம்ப சைலண்ட்டான கேரக்டர். அவ்வளோ சீக்கிரம் வாயை திறந்து கூட பேசவே மாட்டான். ஸோ பேசுகிறதுக்கு காசு கேட்குற ஆள் தான் நம்ம ஜங்குக் முக்கால்வாசி அவனுக்குள்ளே தான் பேசிகிட்டே இருப்பான். ஸோ இப்போ கூட என்னால் ஏன் அவங்க புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு சில நேரம் அவன் என் மேலே ரொம்ப கேராக இருக்கான். இந்த அளவுக்கு யாரும் என்னை பார்த்துக்கிட்டதே கிடையாது. என்னை வீட்டிலே வச்சுக்கிறான். ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் நாங்கள் பழகிறோம். ஆனால் 2 பேர் வாயில இருந்தோம் அந்த லவ் யூன்ற வேர்டு கூட வந்தது கிடையாது. நானும் சொன்னது கிடையாது. இருந்தாலும் நான் டேங்க விட்டு போகணுன்னு எனக்குமே நினச்சது கிடையாது. ஏன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். என்னால் அவனை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. அவன் எனக்கு மட்டும்தான். He is my man. ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். வாங்க அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். ஸோ இப்போ ஒரு காலேஜில் தான் நம்ம ஜங்குக் வந்து கேன்டீனில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவன் கூட யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு போகிறப்போ ஒரு செட் ஆஃப் கேங் வந்து அப்படியே கேன்டீனுக்குள்ளே என்ட்ராகுது. ஸோ ஜங்குக்கோட கண்ணு இப்போ இந்த கேங்கில் இருக்கிற ஒரு பர்சனை தான் பார்க்குது. இன்னைக்கு டேங் ரொம்ப அழகாக இருக்கான், க்யூட்டாக வேற சிரிக்கிறான். காலையிலே ரொம்ப பிரகாசமான முகம், ரொம்ப அழகாக இருக்கு. இந்த டே ரொம்ப அழகாக போகும் போலையே. ஐயோ, இந்த மொமெண்ட்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜங்குக்கு இப்போ அப்படியே ஒரு நோட் புக் எடுக்கிறான். ஸோ அந்த புக்கில் அப்படியே ஒரு பென்சில் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறான் நம்ம டேங்க. ஸோ ஆனால் அங்கிட்டையும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு ரொம்ப அழகாகவே ட்ரா பண்ணுவான். அன்றைக்கி ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் மாதிரி வரணும் தான் ரொம்பவே ஆசை. ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு இப்போது கரெக்டாக டேங்க பார்க்க சேம் அப்படியே அங்கே டேங்கும்
ஜங்குக்கு அப்படியே அவனோட கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்க்குறான், ஸ்டக்காயி அப்படியே. ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே பார்த்து பயந்துடுறான். ஐயோ, பார்த்துட்டாங்கண்ணே, ஒரு வேளை நம்ம வரைஞ்சதை பார்த்துருப்பாரோ? இல்லை இல்லை இல்லை, பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்புறது ரொம்ப நல்லது. கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் நோட் புக்கெல்லாம் அவனோட பேக்கில் போட்டு அவன் வாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறான். அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ப்ளே கிரவுண்டில் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்காந்து ட்ராப் பண்ணிகிட்ருப்பான். இப்போது அந்த வழியாக நம்ம அவங்களோட கேங்லாம் அப்படியே வந்துட்டுருக்கு. ஜங்குக்கு அந்த கேங்கை பார்த்துடுறான். பார்த்த செகண்டு அங்கே ஜங்குக்கு வரைஞ்சிட்டு வேறு இருந்திருப்பான். டபுக்கு நோட் புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போகிறப்போ அந்த கேங்கில் இருந்து ஒரு பொண்ணு தான், ஏய் நீ ஜங்குக்கு தானே? ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகுறான். ஆனால் டேர்ன் பண்ணிலாம் பார்க்கவே இல்லை, அமைதியாக இருக்கான். டேய் உன்னை தாண்டா கூப்பிட்றேன், உன் பேர் ஜங்குக்கு தானே அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லி வெறும் தலையை மட்டும் ஆட்டுறான். உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலேஜ்லேயே ரொம்ப ரொம்ப அழகாக வரைகிற ஒரு ஆள், அதுவும் ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு ஆள், என் தலை டேங்க் எடுத்து நீ தான் இருக்க போலையே, அந்தளவு ஹேண்ட்ஸமோ சும்மா சொல்லிட. நல்லா தான் இருக்க. ஆனால் உன் ட்ராயிங் அடிச்சு ஆளே இல்லையாமே. உன் நோட் புக்கை பார்க்கலாமா? அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே வேகமாக தலையை இல்லை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தலையாட்டிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க கேங்க இருக்க மற்ற பசங்களாம் செம்மையாக சிரிச்சு போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. ஐய் என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்னு தப்பாக கேட்டேன். ஏய் ஜங்குக்கு, என்ன நோட் புக்கில் வேறு எதையும் மறைச்சி வச்சிருக்கியா, இல்லை யாரையாச்சும் வரைஞ்சி வச்சிருக்கியா? அதுக்கு ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஓரலான்னு போகிறப்போ அங்கே இருக்கிற ஒரு பையன் அப்படியே நம்ம ஜங்குக்கு பிடிச்சி வச்சுக்கிறான். ஏய் இருப்பா, எங்கே போகிற? உன்னை என்ன பெருசாக கேட்டோம்? சரி உன் நோட் புக்கெலாம் தரமாட்டோம், நீ ஏன் அமைதியாக இருக்க? ஏன் உனக்கு பேச தெரியாதா? பேசுவதானே அப்படின்னு சொல்ல அங்கே நம்ம ஜங்குக்குமே பேசுவேன் அப்படின்னு சொல்லி வெறும் தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற பசங்களாம் திரும்ப சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யோ யார் நீ? வாயை திறந்தே பேசாமல் வேறு தலையாட்டியே சமாளிக்கலான்னு பார்க்குறியா? உன்னை பேச வைக்க ரொம்ப கஷ்டம் போல. சரி இதா அமௌண்ட்டு, எங்களுக்கு போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு தெரியா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே காசை மட்டும் வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். யாரா இவன் என்ன சொன்னாலும் கேட்கணும்? இந்த மாதிரி காலேஜுக்கு கொண்டு இருந்தால் போதும் போலையே. அடடா, ஆனால் சும்மா சொல்லிவிடுது, பையன் சும்மா கும்முன்றிருக்கான்ல. அங்கிட்டே அவங்க அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறான். அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். சரி அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவங்க கேங் கூட உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கான். அவன் கையில் 2 கேரி பேக்ஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு 2 கையில் கொண்டு வந்துட்டுருப்பான். இப்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம டேங் தான் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்கு கீழே பார்த்து நடந்து வந்துட்டுருப்பான். டேங்கோட ஜஸ்ட்லேயே அப்படியே ஒரு இடி இடிச்சு அப்படியே பின்னாடி 2 ஸ்டெப் நகர்றான். அங்கே ஜங்குக்கு அவ்வளோதான் நெஞ்சில் இடியே விழுகுது. இவரா உண்மையிலே நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரா? நான் அவரை இடிச்சேனா? இது கனவா இல்லை நிஜமா? பக்கத்தில் பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்காரே. பேக்கு கூட அங்கே ஜங்குக்கு அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸாக பார்க்குறான். சரி அவங்க அப்படியே ஜங்கு கையிலேருந்து அந்த பேக்கை அப்படியே வாங்கிக்கிறான். ஒரு பேக்கை மட்டும் வாங்கிட்டு அவங்க அப்படியே நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடான் வேமா. அங்கே ஜங்குக்கு தான் ரொம்ப பொறுமையாக ஆமைக்குட்டி மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணுறான். ஆனால் அங்கே ஜங்குக்கு ரொம்ப பொறுமையாக நடந்து வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். ஏண்டா எதுக்கு இப்போ நல்லா தத்தி ஆமாம் மாதிரி நடந்து வந்துட்டுருக்கா? என்ன பேசு, எதுக்கு இப்படி பேயறிஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்க? நான் என்ன பேயா? அது அப்படிலாம் இல்லை. பரவாயில்லையே, வாய் திறந்து பேசுகிற. எனக்கு பேச வரோம். அப்புறம் எல்லாம் சைகையிலே பேசிகிட்டு இருந்தா. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்கண்ணா, தலையாட்டி பேசிகிட்டு இருந்தா. வாய் திறந்து பேசியிருக்க வேண்டியதானே? இல்லை, என்ன பேசன்னு தெரியல, அதான். அது சரி. 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏய்
ஜங்குக்கு அங்கே பாரு, மேலே வானத்தில் ராக்கெட் போயிருக்கு, அதில் புகையா போயிருக்கு, பார்த்தியா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகி பார்க்குறான். ஃபேமாக அதை பார்த்துட்டு அவன் ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். என்ன பண்ணுறான் இவன்? அவங்க அப்படியே பக்கத்தில் வந்து அவன் கையில் வச்சுக்க அந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்கான். அங்கே ஜங்குக்கும் ஃபோனை பார்த்துட்டு இருந்தவன் டேங் ரொம்ப க்ளோஸாக வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்குறான் அப்படின்னு தெரியுது. அவன் பக்கத்தில் வந்ததுக்கு அதுக்கும் ஜங்குக்கு அவ்வளோதான். போய்ட்டு அங்கே செம்ம ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டு இருக்குது. இவரா என் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, என்கிட்ட வாயை திறந்து பேசுகிறாரு. ஏதோ உண்மையாகவே கனவா இருக்குமா? கிடையாது கிடையாது. அவர் போட்டிருக்க பர்ஃப்யூம் ஸ்மெல் கூட எனக்கு ரொம்ப ரியலாக இருக்கே. இது எப்படி பொய் ஆகும்? அப்போ இது உண்மைதான். ரொம்ப இந்த ஃபீல் நல்லா இருக்கா? இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்குல்ல? அங்கே ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே பேயஞ்சு நின்றுட்டு இருக்கான். சரி அவங்க அப்படியே ஜங்கு கூட ஷோல்டர் தான் தட்டுறான். ஏன்னா நல்லா இருக்குல்ல அண்ணே? சரி வா போகலாம், வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் கேன்டீனில் உட்காந்து ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்படியே டேங் தான் ஜங்குக்கு பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்து நிற்கிறான். அங்கே ஜங்குக்கு உட்காந்துருப்பான். அப்படியே டேங் வந்து அந்த பெஞ்ச் மேலே ஒரு கை, அப்புறம் ஒரு சேர் மேலே ஒரு கை அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக அவனோட கண்ணமும் நம்ம ஜங்குக்கோட கண்ணமும் அப்படியே அட்டாச் ஆகிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸில் இருப்பான். ஜங்குக்கு அப்படியே பயந்துடுறான். என்னாச்சு? என்ன பண்ணிகிட்ருக்கா? ட்ராயிங் பண்ணுறியா? அதை நான் பார்க்கலாமா? அங்கே ஜங்குக்கு அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே அந்த புக்கை தூக்கி கொடுக்குறான். அவங்க அந்த புக்கை வாங்கி அப்படியே ஒரு பேஜாக பார்க்க அங்கே ஜங்குக்கு வந்து நிறையாவே ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே டேங்குமே ஒரு ஸ்மைலோடு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஒரு பக்கமாக திருப்ப இப்போ ஒரு பேஜில் நம்ம டேங் வந்து அங்கே உட்காந்துருக்கதை நம்ம ஜங்குக்கு வரைஞ்சிருப்பான். ஸோ அந்த பிக்சர் வந்து அப்படியே நிற்கிது. டேங் அதை அப்படியே பார்க்குறான். ஒரு செகண்டு அந்த நோட் புக்கையும் பார்க்குறான். நம்ம ஜங்குக்கே ஒரு லுக்கு விட்டுட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறான். அதில் ஃபுல்லாக அப்படியே நிறையா நம்ம டேங்கோட பிக்கை தான் அப்படியே நிறையா வரைஞ்சி வச்சுருப்பான். சரி அவங்க அதை அப்படி ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நோட் புக்கை க்ளோஸ் பண்ணி ஜங்கு கிட்ட கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்கு அப்படியே மூவ் பண்ணி போயிடுவான். அங்கே ஜங்கு பார்ப்பான். அவர் அதை பார்த்துருப்பாரா இல்லை பார்த்துருக்க மாட்டாரா? அப்படி பார்த்துருந்தாருனா என்கிட்ட ஏதாச்சும் கேட்டிருப்பாரு. ஆனால் இப்படி கேட்காம போகிறது தான் ஒரு மாதிரி இருக்கே. என்ன பண்ணுறது? போய் கேட்டுடலாமா? பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா? ஜங்குக்கா, உனக்கு அதுக்கு என்றைக்குமே சுத்து போட்டால் கூட தைரியம் வராது. இப்போதைக்கு நம்ம போய் கேட்க தான் முடியும். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம டேங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேங்க செம்மையாக கலாச்சிட்ருக்காங்க. மெச்சான் இன்னைக்கு ஒரே சத்தியமாக இருக்குது. நீ ஏன் ஜங்குக்குன்னா அப்படியே எகிரி குச்சி விடுற? எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணு. படுத்துட்டு போறியா? சும்மா தேவலாம் பேசிகிட்டு இருக்காதா? டே 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 டேங் 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 கோவப்பட. நான் கேட்குறது நியாயமான கேள்வி, சரியா? உனக்கு ஏன் டேங் மேலே அம்புட்டு அக்கறை? நான் அக்கறைன்னு பார்த்தா இல்லை மச்சான். அவனுக்காண்டி நீ போய் அந்த பேக் தூக்கிட்டு வந்தது, அவனை பார்க்க போகிறது, அவன்கிட்ட நீ பேசுறது, இதில் ரேராக இருக்கே. இதெல்லாம் நாங்கள் எங்கேயுமே எந்த கேர்ள்ஸ் எந்த பாய்ஸ் அப்படிக்கிட்டே பார்த்தது இல்லையே மச்சான். நீ மட்டும் என்ன புதுசாக போகிற? நீ நினைக்கிற மாதிரி ஒரு மயிரும் கிடையாது. அமைதியாக. ஸோ இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜங்குக்கு தான் வரான். பீமாக வந்து அவங்களோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. பத்தியா கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறான்டா அவன் மாட்டுக்கு போயிட்டு போகிறான். உனக்கு என்ன ஆச்சு? அள்ள முடியாது. அது எப்படி? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னா இது ஏதோ சரி இருக்க மாட்டேங்குது, நீங்கள் 2 பேரும் பேசுகிறதே சரியில்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கண்டுக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கான். டேய் நான் பேசுகிறத கவனிங்கடா, டேய் கேளுங்கடா
ஆனால் அவங்க யாருமே கவனிக்கவே இல்லை. அவங்க ஓடி அப்படியே பேசி ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஜங்குக்கை அப்படியே பார்த்தா அவன் டயாங் கையை விட்ட மாதிரி இல்லை, ஆனால் பூச்சி குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கான். டேய் என்ன பண்ணிகிட்ருக்க? அது அது வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் அதான் ஏய் ஒழுங்கா பேசு. என்ன பண்ணிகிட்ருக்கா? எல்லாம் ஓடி வந்ததில் மூச்சு வாங்குது. அது சரி, உனக்கு இப்போ என்ன? இல்லை நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஏதா அந்த புக்கில் இருக்கிற ட்ராயிங்ஸ்? டேங்க அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகி ஜங்கு கூட ஷோல்டரில் அப்படியே சாயிறான். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்துட்டீங்க? உங்கள் உங்கள் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கு. உங்களுக்கு ஃபீவர். நான் யாரையாச்சும் போய் கூட்டு வரேன். உங்கள் ஃப்ரெண்டு. அமைதியா இப்போதைக்கெல்லாம் எது வேண்டாம். என்னோட வீட்டில் மட்டும் என்ன விட்டுறா. நான் மட்டுமா? ஆமாம், இது உங்களுக்கு தெரிய வேணாம். ஒரு மாதிரி லூசு மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விடா. சரி சரி ஓகே. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம டேங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க பூத்தனாப்பில் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கா? நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மூவ் ஆகலான்னு போகிறப்போ டேங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். என்னாச்சா? புகாதா இரு. ஆனால் அவங்க அப்படியே டபக்குன்னு தூங்கிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்க எந்திரிக்கிறான். அவன் பக்கத்தில் அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு நோட் புக் எடுத்து அப்படியே வரைஞ்சிட்ருக்கான். நீனும் போலையா? நான் போகிறேன்னு சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் மெடிக்கல் ஷாப் போகலான்னு நினச்சேன். எதுக்கு? இல்லை, உங்களுக்கு தான் ஃபீவர் அதுக்கே, அதான் நான் அங்கே போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பிட்டீங்கன்னா மருந்து போட்டுடலாம். வரீங்களா? சாப்பிடலாம். அங்கிட்டே அவங்க வந்து அப்படியே ஜங்குக்கே பார்க்குறான். நீ போயிடுவியான்னு நினச்சேன். ஏன்னா டேங் தான் இப்போ அப்படியே பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்றான். ஒரு ஸ்பூன் இப்படியே வாயில் வைக்கிறப்போ அவனுக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரவாயில்லடா, நல்லா இருக்கா? அப்படியா? ஓகே, நான் உங்களுக்கு பிடிக்காதான்னு நினச்சேன். காரமாக இருக்கா? அங்கே டேங் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சாப்பிட்றான். அங்கே அவனுக்கு ரொம்ப ஓவராக காரமாக இருக்குது. பிகாஸ் டேங்க்கு வந்து ரொம்ப ஸ்பைசி எடுத்துக்காது. அவன் தண்ணியை குடிச்சிட்ருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு காரம் ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியாது, கொடுங்க நான் வேறு கூட சமைச்சு தரேன். பரவாயில்ல இருக்கட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் அங்கிட்ட அவங்க அப்படியே கேட்கவே இல்லை. அவங்களுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே லைட்டான ஒரு ஸ்மைலோட அவனும் அப்படியே சாப்பிட்றான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே அவனுக்கு பக்கத்து பெஞ்சில் தான் வந்து நம்ம டேங்குமே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ அவன் என்ன நினச்சான்னு தெரில, டபக்குன்னு டேங்க எழுந்திரிச்சு ஜங்குக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் அப்படியே போய் அவனோட பெஞ்சில் உட்காடுறான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. டேய் என்னடா அப்படியே போய் உட்காடுறான், சம்பவமோ என்னடி இது, நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணுறானே, சரியில்ல. டேய் அவன் என்னைக்கு நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணாமல் இருந்தான், பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இப்போ ஏதோ சம்பவம் நடக்கு பற்றி இல்லை, வேடிக்கை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவங்க 2 பேர்த்தையும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறா. என்ன ஆச்சா உங்களுக்கு? டேய் என்னடா
அவன் ஜங்கு கிட்ட மட்டும் நல்லா வாய் திறந்து பேசுகிறான், நம்ம கிட்ட மட்டும் பேசவே மாட்டேன்றான். ம் ஏன் உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கா? பொறாமலாம் இல்லை, ஆனால் லைட்டாக அப்படி தான் இருக்குது. வாய் திறக்குதுடா, வாய் திறக்குது, அங்கே பாரு பேசுகிறான். அது எப்படிடா நான் பேசணும்னு நினைக்கிறப்ப மட்டும் நீங்கள் அப்படியே வாயை மூடிடுறீங்க? அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. அவங்க ஃபுல்லாக அப்படியே டேக்க உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீ என்னோட வீட்டுக்கு வரியா? அங்கே ஜங்குக்கு அப்படியே கன்ஃபியூஸாக பார்க்குறான். எதை பற்றி சொல்கிறீங்க? நான் தான் உங்கள் வீட்டுக்கு நேற்று வந்தேனே. ஒரு நாள் இல்லை, எப்போவுமே என் வீட்டில் இரு. இவர் என்ன சொல்கிறாரு? எப்போவுமே வீட்டில் இருக்கணும்னா எனக்கு புரியல. அங்கே டேவங்க இதை அப்படியே புரிஞ்சுட்டு ரொம்ப பேனு முழிக்காதா, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, வீட்டிலே இருந்தா எனக்கு சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், உனக்கு சிறப்பானா இரு அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ நான் இனிமேல உங்கள் வீட்டிலே லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கலாமா? இருக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா? எனக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் நடக்காது, ஏன்னா நான் அந்த ஐடியாலே இல்லை. உனக்கு? எனக்குமே ஆகாது, நான் கண்டிப்பாக இருக்கேன். குட், சரி அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுறான். அவ்வளோதான். அங்கே ஜங்குக்கு ஒரே செம்ம ஹாப்பி, ஏன்னா இதை அவன் எதிர்பார்த்துக்கவே மாட்டான். ஸோ இப்படியே டேஸ் எல்லாம் மூவ் ஆகுதா. அவங்க ஜங்குக்கும் காலேஜை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்குமே அப்படியே அவன் நினச்ச மாதிரியே ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டோரியாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே அப்படியே நம்ம டியோங் சைட் பார்த்தா ஒரு வெதர் ரிப்போர்ட் சொல்கிற டிவியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் ரொம்ப ஃபேமஸாக இருப்பான், ஏன்னா அந்த சேனல் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே டியோங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா செம்ம ஹேண்ட்ஸமாக அந்த இடத்துல ஒரு வெதர் சொல்கிறான் அப்படின்றப்போ எல்லா பீப்புளுக்குமே அங்கே நம்ம டியோங் மேலே ஒரு செம்ம கண்ணாக இருக்கும். அவங்க ஜங்குக்கும் இப்போ அவங்களோட வீட்டில் தான் உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அது அப்புறம் நீ சமைக்கிறது மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. அங்கே ஜங்குக்கு அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். வெளியே வேற செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்குது, அந்த கிளைமேட்டே செம்ம கூலிங்காக இருக்குதா ஜங்குக்கு. என்ன ஜோஸ் எங்கே இருக்கா கூட? எடுத்துறேன். ஜங்குக்கு இப்போ அப்படியே எழுந்திரிச்சு அந்த பெஞ்சுக்கு அப்படியே பக்கத்தில் தான் அந்த சாஸோட இது வச்சுருப்பான். கையை அப்படியே நீட்டுறான், அவனுக்கு அது எட்டலை. ஸோ வேகமாக வந்து எந்திரிக்கிறான், அவனுக்கு அப்படியே வலிக்குது உடம்பெல்லாம். ஸோ டியோங் இதை பார்த்தோன்னே செம்மையாக சிரிச்சிடுறான் லைட்டான ஒரு ஸ்மைலோட. ஸோ வேகமாக ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே டியோங் கிட்ட கொடுக்குறான். ஸோ இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ பிளேட் எடுத்துகிட்டு அவன் அப்படியே கிச்சனுக்கு தான் போகிறான். டேப் ஓப்பன் பண்ணலான்னு போகிறப்போ அப்படியே டியோங் அங்கே அவனோட கை அப்படியே பிடிச்சிக்கிறான். வெயிட், என்னாச்சு? எனக்கு இது வேணும். ஏதா? இந்த 2 வருஷத்தில் என்னோட லைஃப்பில் நிறைய மிராக்கலான ஒரு விஷயம் நடக்குது. சம்டைம்ஸ் டியோங் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ நான் கனவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டியோங் என்கிட்ட எப்படி க்ளோஸாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த கிஸ். டெய்லியும் என்னோட வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதுவும் சன்செட் ஆகிற டைம் அவங்க எப்போவுமே ஃபுல் ரொமான்டிக்காக இருப்பான் என் கூட. அவனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுவான் எல்லாத்தையும் ஒரு கேரோட. ஐ லவ் திஸ் மேன். இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க ஜங்குக்கு அப்படியே பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க டியோங் தான் இப்போது ஜங்குக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டியோங் கூட நான் எப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. என் கனவுல கூட நான்
இப்படி உனக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையும் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவங்க என்கிட்ட இப்போ இருக்கா. அவனோட மவுத் ஓப்பன் பண்ண எது பார்த்தாது எனக்கு கொஞ்சம் நேற்று கொஞ்சமாக பண்ணதுக்கே உனக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கா. இன்னைக்கு ரொம்ப வலிக்கும், பார்த்துருந்துக்க. என்ன ரொம்ப வலிக்குமா? வலிக்கும்தா. பண்ண போகிற விஷயம் அப்படில வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஒரு சைடாக அப்படியே படுத்துக்கிறான். அவங்க அப்படியே பார்த்து சிரிக்கிறான். அவனோட ஸ்மைல் வந்து அங்கே ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி தயவு செய்து சிரிக்காத. நீ இப்படி பண்ணுறதா எனக்கு தான் சிரிப்பு வருது. நீ ஏன் ஷை ஆகுறா? நான் ஷை ஆகல, வலிக்கோன்னு சொன்னான், பயந்துட்டேன், அவ்வளோதான். அப்படியா? அப்போ நீ ஷை ஆனது கிடையாது. இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட ஹேண்ட்ஸை வச்சு அவனோட கண்ணை அப்படியே மறைச்சிக்கிறான். அவங்க இது பார்க்குறப்போ சிரிப்பு தான் வருது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே திரும்ப அப்படியே ஜங்குக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுதா. ஜங்குக் தான் அப்படியே எழுந்திரிக்கிறான். ஸோ பக்கத்தில் டேங் ரொம்ப க்ளோஸாக படுத்துட்ருக்கான். சன்லைட்டில் பார்க்குறப்ப கூட ரொம்ப அழகாக இருக்கான். இவனோட இந்த பிரகாசமான முகம் என்ன அப்படி என்ன பண்ணுச்சுன்னு தெரில. இவன் என்ன பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிட்டே இருக்கேன். எதனால இப்படி இவனை எனக்கு பிடிச்சிருச்சுன்னு தெரில. ஆனால் இது லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வரைக்கும் அவங்க எந்த ஒரு பொண்ணு மேலேயும் ஃபீலிங்ஸ் வந்துருக்கக்கூடாது. ஏன்னா டேங் போகிற அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு டேங் மேலே ரொம்ப கண்ணாக இருக்கா. அதுவும் டேங் வெதர் ரிப்போர்ட் சொல்கிறப்போ அந்த பொண்ணோட கண்ணு ஃபுல்லாக எங்கள் டேங்க தான் பார்த்துட்ருக்கோம். இதை பார்க்குறப்போ எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகிட்ருக்கோம். அங்கே டேங் இப்போ அப்படியே கண்ணை முழிக்கிறான். என்ன பண்ணுறா? நல்ல வேலை இது இதே வாயை விட்டு சொல்லலை. எனக்கு இதான் டேங் கிட்ட நீ ரொம்ப நார்மலாக பேச போகிறா. 2 வருஷம் ஆச்சு, இன்னமும் இவன் கூட பேசாமல் இருக்கேனே. நார்மலாக கூட பேசணும், ஆனால் இவனை பார்த்தாலே பயத்தோட கலந்த ஒரு லவ் இருக்கா. எதுட்டே அவனுக்கு இப்போ புரிய போதுன்னு தெரில. ஆனால் 2 பேரும் இப்படி இருக்கும். அவனுக்கு அது புரிஞ்சிருக்குமா? குட் மார்னிங். மார்னிங். எனக்கு ஒர்க்கு டைம் ஆச்சு, நான் போய் குளிக்கணும். குளி. என்ன ஹக் பண்ணியிருக்கா, விட்டா போவேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அபக்குன்னு பெட்லேருந்து கீழே அப்படியே உருண்டு விழுந்துடுறான். சொட்டி அவங்க அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு வேகமாக வந்து ஜங்குக்கு தூக்குறான். என்ன பண்ணிகிட்ருக்கா? இல்லை, உங்களை பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். நான் தப்பாக சொல்லி உன்னோட பார்த்துட்டோம். உனக்கு அடியை கொடுக்காம இருக்கணும், காயத்தோட வராதா, புரியுதா? சரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அவங்க இப்போ அப்படி குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஸோ அப்படியே உன்னோட ஒர்க்கு கிளம்பி போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்து அப்படியே ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டோரியே அவனோட லைஃப் ஸ்டோரியை தான் அப்படியே ட்ராப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஃபோன் வருது. ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு அப்படியே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். சொல்ல ஜெமினா. என்ன மச்சான், வரைஞ்செல்லாம் முடிச்சிட்டியா? இன்னைக்கான இது போட்டே ஆகணும். எப்போ போட போகிற? ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது சரி, நேரில் மீட் பண்ணுற வேலை எதுக்கு மச்சான்? நாளைக்கு மீட் பண்ணலாமா? அது வந்து கரடிக்கிட்ட கேட்கணுமே. இதே கரடிக்கிட்ட கேட்கணுமா? டேய் என்னடா, உனக்கு சுயமூலை கிடையாது?
எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டுட்ருப்ப. இங்கே பாரு, அவர் அவ்வளோ சீக்கிரம் என்ன எங்கேயும் வெளியே விட மாட்டார். எனக்கு புள்ள மச்சான். ஆ, அவனை நீ லவ் தானே பண்ணுற? என்ன இப்படி சொல்லிட்டுருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை மச்சான், எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இந்த எழுதிட்டுருக்கே ஸ்டோரி, அது ஒரு ஸ்டோரி தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? பத்தியா பத்தியா, சும்மா போட்டு வாங்கினா எல்லாமே உண்மையா? அட பாவி, அப்போ நீ அவனை லவ் பண்ணுற? நான் பண்ணுறேன், ஆனால் அவர் பண்ணலை. எப்படி? கிஸ் அடிச்சு பெட்டோரையும் போய் ஒன்று கேர் பண்ணி எல்லாம் பார்த்துப்பானா, ஆனால் லவ் இல்லையா? நம்ம 2 பேரும் அதை சொல்லிக்கிட்டது கூட கிடையாது. இப்படி இருக்கும் தான். மச்சான், வாழையே எனக்கு காட்டவே மாட்டேன்ற. அதான் எனக்கு இப்போதைக்கு யாருக்கிட்டையும் அவரை காட்ட பிடிக்கல. நான் தானே லவ் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணா 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்போ நான் உனக்கு காட்டுறேன். நல்லா சமாளிக்கிற மேன் நீனு. அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு நம்ம மீட் பண்ணியே ஆகணும், ஒலிம்பியா தான் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். நான் எப்படி ஜிமின் கிட்ட அவங்க இன்ட்ரோ கொடுக்குறதா? ஆல்ரெடி அவன் ஃபேமஸ். இவனுக்கும் அவங்க பிடிக்கும். இவன் ஏதாச்சும் பேசினானா அது அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டான். ஆனால் சும்மா பேசினாலே எனக்கு அடி வயத்தில் நெருப்ப வச்சுற மாதிரி இருக்குமே, அதனால தான் இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன்றேன். இன்னொன்று, அவங்களே சொல்லியிருக்கான் நம்ம எப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படி நான் போய் சொல்கிறத? ஸோ இப்போது ஜங்குக் தான் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி, ஸோ அதில் அங்கிட்ட அவங்க வந்து வெதர் ரிப்போர்ட் சொல்லிகிட்ருப்பான். அதை அப்படியே பார்த்துட்ருக்கான். இதுக்கு தான் எனக்கு இன்னும் கோவம் வந்துட்டே இருக்குது. இந்த பொண்ணு ஏன் எப்போ பார்த்தாலும் அவங்க இப்படி பார்த்துட்டே இருக்கா? எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படி பார்க்குறா பாரு. ஜங்குக்கு அப்படியே ஒரு பியர் பாட்டில் அப்படியே நிறைய இது எடுத்து வச்சு இந்த பொண்ணு அப்படியே தேவங்க முன்னாடி வச்சு பார்க்க முடியாமல் அவன் அப்படியே சரக்காக அடிச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு அப்படியே கோவமாக வந்துட்டுருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா ஆஃபீஸில் தான் ஈவினிங் டைம் ஆகுது. டேவங்க அப்படியே வீட்டுக்கு போகலான்னு போகிறான். டேவங் இல்லை, நீ வந்து வெளியே போறியா? வீட்டுக்கு போகிறேன். எப்பயுமே ஈவினிங் ஆனோடனே ஏன் சீக்கிரமாக போகிற? வாவே, நம்ம 2 பேரும் போய் ஒரு டின்னர் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மயிரம் தேவை. என்னப்பா? வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மதிக்காமல் வாட்டி கிளம்பி போகிறான். இப்போ அப்படியே வீட்டுக்கு வரான். காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். ஆனால் அங்கே ஜங்குக்கு அப்படி திறக்கவே இல்லை. ஸோ அப்படியே பாஸ்வேர்ட் போட்டுட்டு அவங்க அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். லைட்ஸ் எதுவுமே போடாமல் அப்படியே ஆஃப்லேயே கிடக்குது. இவன் எங்கே போனா? லைட் எதுவுமே போடாமல் அப்படியே இருக்குதா? அவங்க அப்படியே ஜங்குக்கோட ரூமை தான் போய் திறகுறான். அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃபுல்லாக டைஸ் வரையும் ஒரு பெரிய ஹூடி மாதிரி போட்டுக்கிறான். அவனோட பேண்ட் அப்படியே கழட்டி தூக்கி போட்டு வச்சுருக்கான். பெஞ்சில் அப்படியே சாஞ்சி சரக்கோடு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். டேங் பார்க்குறான். எதுக்கு இது இப்போ சரக்குலாம் அடிச்சு வச்சுருக்கான்? இவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சா? அவங்க அப்படியே ஜங்குக் பக்கத்தில் தான் போகிறான். டபக்குன்னு ஜங்குக் எழுந்திரிச்சிட்டா. இந்த பாட்டில் இது காலி, இன்னொரு பாட்டிலா? ஜங்குக், நான் சொன்னக்கா ஏன் கேஸ்லாம் பண்ணாத, தள்ளிப்போ. என்னாச்சு உனக்கு? ஏன் பண்ணக்கூடாதா? என்னைக்கும் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கா, டெம்பரேச்சர் மாதிரி உட்காந்துருக்கா. நீ இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ரொம்ப மோசம் தெரியுமா? அந்த பொண்ணு உன் பக்கத்தில் வந்து உட்காருது, நிற்குது, அது ஒன்று பார்க்குது. ஆனால் நீ அந்த பொண்ணு பார்க்கல. ஆனால் அந்த பொண்ணு ஒன்று பார்க்குது. ஆனால் நீ அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலாம். இது ரொம்ப மோசம். நீ என் பக்கத்தில் வராத, போ.
என்ன சொல்கிற? அது உனக்கு ஹர்ட் ஆகுதா? பின்ன ஹர்ட் ஆகாதா? அது எனக்கு எவ்வளோ காயமாச்சு தெரியுமா? அது பார்க்குறப்போ என்னால் அதை பார்க்கவே முடியல. சரி, வேறு பொண்ணை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் இருக்க பீர் பாட்டில் எப்படி எடுத்து அவன் லைட்டாக 2 சிப் பண்ணுறான். என்னடே, உனக்கு வேறு பிராண்டே கிடைக்கலையா? இந்த பீர் தான் கிடைச்சா? கேவலமாக இருக்கு. எனக்கு எது பிடிக்குதோ அதான் நான் வாங்குவேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன்னையானு குடிக்க சொன்னா அது எந்த கொடை அப்படின்னு சொல்லி பீர்கான அப்படியே வாங்கி வச்சுக்கிறான். சரியா எந்திரி, என்ன தொடாதுன்னு சொல்கிறல்ல. போ. ஜங்குக்கு அப்படியே டேங்க பிடிச்சி தள்ளி விட்டுறான். டேங்க அப்படியே பேக்கில் போய் விழுந்துடுறான். என்னடா ஆச்சு உனக்கு? கிடத்த இப்படி குப்பையாக போட்டு வச்சிட்ருக்கா? எனக்கு நீ பண்ணுறது பிடிக்கல. போ, என்கிட்ட பேசாதா. இவனை இன்னைக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதா? மொத்த எந்திரி. முடியாதா? டி பேண்ட்டு போடாம என்னை டெம்ட் ஏற்றிட்டுருக்க நீ. ஆகிட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சா? சரி, அவங்க இப்போ அப்படி ஜங்கு கூட ஹூடி அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் சாய்க்கிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். ரொம்ப பாவமாக வேற பார்த்துட்ருக்கான். அங்கிட்ட அவங்க இதை பார்க்குறப்போ செம்மையாக சிரிப்பு தான் வந்துட்டுருக்குது. ஸோ லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டு கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ ஜங்குக்கு அப்படியே நகண்டுடுறான். இங்கே பாரு, எனக்கு வேணாம். அவங்க அப்படியே கையை தட்டி விட்டுட்டா திரும்ப அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்டக்க வரான். ஸோ இந்த விட்டு ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமா அப்படியே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். சரி, அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அவங்களோட ஹெட்டை மட்டும் அப்படியே ரப் பண்ணிட்டா. உனக்கு வேணாண்ணா? வேணாம் தான். சரியா, தூங்க. சரி, ஓகேடா. இதோட நான் நெக்ஸ்ட் பாட்டு நான் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். உன்னை எப்படி நம்புறது? நீலாம் போடவே மாட்டேன். உன்னை நம்பிலாம் 2 ஷர்ட்டில் உட்கார முடியாதுன்றது அளவுக்கு நீங்கள் கழுவி ஊற்றுவீங்க. ஐநோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், பிலீவ் மீ. அதனால தான் நான் டேட்டு டைம் எதுவுமே நான் சொல்லாமல் எப்போ சீக்கிரமாக போட முடியுமோ நான் அது வரைக்கும் சீக்கிரமாக நான் போடுறேன்.